அல்லேலூயா. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 51:5-6 வாசிங்க. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், ஆமென். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். ஆமென். உண்மையாயிருப்பதற்கான காரணம் நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். தேவ சமூகத்தில் கேட்கிறோமா? பணம் தாரும் ஆண்டவரே, சொத்து தாரும் ஆண்டவரே, இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்றும் ஆண்டவரே, எனக்கு சத்ரு வந்திருக்கிற ஆண்டவரே, பிசாச மாற்றும் ஆண்டவரே, இதைத்தானே கேட்கிற. என்னைக்காவது என் இருதயத்தை உமக்கு பிரியமானதாக மாற்றும் என்று கேட்கிறாயா? எப்படி ஒன்னவா அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனா மாற்ற போறார்? இத்தனை பெரிய பொல்லாப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் எப்படி உண்மை உள்ளவராய், உண்மையில் நம்பிக்கை உள்ளவராய் இருப்பார்? ஏதோ களத்தி போட்டுட்டு வந்துட்டு வெள்ளை சாரி கட்டி இருக்கிற, வெள்ளையும் போட்டிருக்கிற, இதுக்காக ஒன்று அவர் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாற்றவே மாட்டார். ஆமென். நகை முக்கியம் இல்லைங்க, உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், உன்னுடைய இருதயம் முக்கியம், உன்னுடைய செயல்பாடு முக்கியம். அது இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. அப்ப உள்ளத்தை மாத்தணும், உண்மையாயிருக்க இருக்குதா? அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 18வது சங்கீதத்துல 23 அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து, ஆமென், என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். பாத்தீங்களா? மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நம்முடைய இருதயம் ஃபுல்லா பாவத்தில உட்கார்ந்து இருக்குது, பாரம்பரியத்தில உட்கார்ந்து இருக்குது. எப்படி துர்க்குணம் நீங்கும்? கொஞ்சம் யோசித்து பாரு. ஒரு செகண்ட் எந்த சிந்தனை இல்லாம உட்கார்ந்து பாரு. ஒரு செகண்ட் இருக்க முடியுதா உன்னால? அப்புறம் எப்படி 1 மணி நேரம் இருப்ப? இருதயத்தை ஒருமுறைப்படுத்தி தேவ சமூகத்தில் உண்மையா இருக்க முடியுதா என்று கேட்டால் இல்லை. சிந்தனை மாறுது. ஜெபம்ன்ற பேர்ல போய் உட்கார்ந்து இருந்தாலே தப்பா யோசிக்கிறோம். ஜெபம்ன்ற பேர்ல உட்கார்ந்து இருந்தா எண்ணங்கள் மாறுது, வாயின் வார்த்தை மாறுது. யோசிங்களே. கண்ணடைச்சிருந்து ஜெபம் பண்ண சொன்னா நாங்க கண்ணடைச்சிட்டு இருக்கிறோம், நாங்க எதையும் பார்க்க மாட்டோம். என்ன பிரயோஜனம்? இருதயம் தான் வேற எங்கேயோ போயிடுச்சே. இருதயம் எதையோ நினைச்சு சிந்திச்சுக்கிட்டு இருக்குதே. என்ன பண்றது? தேவன் உன்னிடத்தில் விரும்புகிறது, தேவன் சொல்ற சத்தியத்துல நீ உண்மையா இருக்கிறேன்னு தான் கேட்கிறாரே தவிர அடுத்தவனுக்கு கொடுத்தியா, அடுத்தவனுக்கு எடுத்தியா, அடுத்தவனை அடிச்சியா, அடுத்தவனை பிடிச்ச இதெல்லாம் கேட்கல. அவருடைய சத்தியத்தில் நடக்க உன் இருதயம் அவரை மட்டும் நம்பி இருக்கணும். முடியுமா? அல்லேலூயா. என்ன வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உபத்திரம் வந்தா உண்மை வருமா? என்ன நியாயம்? உபத்திரம் வந்தா உபத்திரவத்தினுடைய ஊடாய் ஓடிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சிடுங்க. தேவ சமூகத்தில் ஒரு காரியத்திற்காக நீ புறப்பட ஆயத்தமாக இருந்தால், உன்னை வஞ்சிக்கிற பிசாசு முதல்ல உன்னிடத்துல செய்யற காரியம் என்ன தெரியுமா? ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து கொடுப்பான், ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுப்பான். ஏன்னா நீ தேவ சமூகத்தில் போக கூடாது. இதுக்காக அவன் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்றான். உனக்கு புரியணும், இது பிசாசினால் உண்டானது, இது சத்ருவினால் உண்டானது. நான் தேவ சமூகத்தில் போவதற்கு எனக்கு ஒரு தடை. அப்ப இந்த தடையை உடைத்து விட்டு நான் தேவ சமூகத்தில் போகணும்ன்ற எண்ணம் உருவாகணும். ஆனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவ சமூகத்தை மறந்துட்டு பிரச்சனைக்கு பின்னாடி ஓடுவான். பிசாசு கை கொட்டி சிரிக்கும். ஆகா, இவன் தான் என் பையன், இவன் தான் என் பொண்ணு, எனக்கு பிரியமான வந்துட்டான். ஏன்? தேவன் கூப்பிட்டார். ஆனா தேவனுக்கு பின்னாடி போனா இந்த பிரச்சனை சர்வசாதாரணமாயிரும், நானே ஓடி இருப்பேன். இப்ப என்னாச்சு? இவன் தேவனை விட்டுட்டு என்ன பிடிச்சுக்கிட்டான். நம்ம இவனை எப்படி வேணாலும் வாழ வைக்கலாம்.
இதுதான் இன்னைக்கு பிரச்சனையின் மேல் பிரச்சனை, போராட்டத்தின் மேல் போராட்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், நிந்தையின் மேல் நிந்தை, அவமானத்தின் மேல் அவமானம். தேவனை தேடி பாரு, வரும் எல்லாம் தோற்று போகும். எவனாலையும் உன்னிட்ட ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. நான் கழிந்த நாளில் ஒரு வார்த்தையை வாசித்தேன். நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறபடியினால் நீ செய்த தவற்று நிமித்தம் உன்னை நான் தண்டியாய் விட மாட்டேன், தண்டிப்பேன். ஆனால் சத்துருவை தண்டிப்பது போல அல்ல, மிதமான தண்டனையை நான் உனக்கு கொடுப்பேன். தண்டனை உண்டு, தண்டனை கொடுப்பேன். ஆனா அந்த தண்டனை அவனுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு இருக்காது. நீ அவனா இருந்தா மொத்த தண்டனை உனக்கு தான். நீ ஒருவேளை என்னுடைய பிள்ளையாக இருந்தால் சத்ருவுக்கு கொடுக்கிற தண்டனை, சாத்தானின் பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தை உண்மையா சொல்றேன், அதிசயம். நீ எனக்கு உண்மையா இருந்தா நீ தப்பு பண்ணிட்டா நான் உனக்கு தண்டனை தருவேன். ஆனா அந்த தண்டனை மற்றவருக்கு கொடுக்கிறபடி இல்லை. அந்த தண்டனை உனக்கு லெகுவா இருக்கும். அந்த தண்டனையிலிருந்து நீ என்ன செய்யலாம், தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னாரு. எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாயிடுச்சு. என் தேவனிடத்தில் இவ்வளவு பெரிய இரக்கம் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைக்கென்று அவர் எவ்வளவு பெரிய இரக்கத்தை வைத்திருக்கிறார். பிசாசனுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை வேறை, அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிற தண்டனை வேறை. உடனே இங்க இருக்கணும், அப்பா நாங்க எல்லாம் தப்புனோம், அப்ப நாங்க எல்லாம் அவருடைய பிள்ளை தானே, நினப்பு பிளப்ப கெடுக்குமா? எங்க ஒரு நாள் ஒரே ஒரு நேரம் மனம் திரும்பினியோ திரும்பலையோ எனக்கு தெரியல. அதுவரைக்கும் செஞ்ச பாவத்திற்கு பாவ மன்னிப்புக்கு வேண்டி ஞானஸ்தானம் எடுத்தேன். அதுக்கு பிறகு செய்யற பாவத்தை எல்லாம் பிள்ளை எங்க கொண்டு போடுறதுமா? பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பியா? உன்கிட்ட தானே இருக்குது. நான் கேட்கறது பதில் உன்கிட்ட தானே இருக்குது. இப்ப நீ தேவனுடைய பிள்ளையா? ஜெபிக்கல அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. ஆராதனைக்கு ஸ்தோத்திர பகுதியில் வரலன்னா நீ தேவனுடைய பிள்ளை இல்ல. சபையில 2 நாள் ஆராதனை இருக்குது, ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை, ஒன்னு வெள்ளிக்கிழமை. நீ ரெண்டையும் ஏமாத்துற அப்படின்னா தேவன் உன்னை ஏமாற்றுவார். நான் சொல்றது புரியலையா? தேவன் உன்னை ஏமாற்றுவார். வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் தேவ சமூகத்தில் கொடுக்கல? பிசாசு கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஏன் தேவனுக்கு கொடுக்கல? அப்ப ஒரு நாள் நீ கைவிடப்படுவ, கண்டிப்பா கைவிடப்படுவ. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை இல்ல. வர சொன்ன உபத்திரம் ஒரு இடத்தில் வரும், அனுமதிக்கப்பட்ட காரியம் ஒரு இடத்தில் வரும், அதுல மாற்றம் இல்லை. வராம இருக்கணும், நீ மனம் திரும்பணும். நான் சொல்றது சரி தானே? மனம் திரும்பி அவருடைய பிள்ளை ஆயிடு. அவர் சொல்றாரு, நான் நியமிக்கப்பட்ட தண்டனையை உனக்கு நான் தரமாட்டேன். அதனால தான் சொல்றார், 10 நாள் உபத்திரவப்படுவாய். உபத்திரம் வரும், ஆனா மரண பரியந்தம் உண்மையா இருந்தால் ஜீவகிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். ஏங்க, உண்மை உள்ள மனுஷனுக்கு ஜீவகிரீடத்தையே கொடுப்பாராம். அவருடைய ராஜ்யம் அது. இங்க இல்லைங்க ஜீவகிரீடம், அது அவருடைய ராஜ்யம். ஒரு நாள் என்னை வாழ வைத்தது இந்த வசனம். எஸ், குற்றிப்பாறையுள்ள சபையில கஷ்டத்தின் மேல் கஷ்டம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், போராட்டத்தின் மேல் போராட்டம். பெத்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வழி இல்லை, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டேன் இந்த வேதத்தினுடைய ஊடாய். அப்பதான் ஒரு ஊழியக்காரர் வந்து என் மனைவிட்ட சொன்னார், பாஸ்டர் நல்ல பாஸ்டர், ஆனா அவர் சரியில்லை. ஜனங்கள்கிட்ட போய் வெட்டுக்கத்தி எடுத்து வெட்டக்கூடாது, அன்பா பேசணும். அப்பதான் அன்புக்கு கட்டுப்பட்டு ஜனங்கள் வாரி வாரி கொடுப்பாங்க. பாருங்க, என் பிள்ளைய நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சுட்டேன். உங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியுதா? உண்மை, 1 வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, இல்லாததுனால முடியல. அந்த ஊழியக்காரன் வந்து என்னட்ட கேட்டான். ஆனா இன்னைக்கு அந்த ஊழியக்காரனுடைய நிலை என்ன, அவருடைய சபை என்ன, அவருடைய குடும்ப நிலை என்ன என்பது என்னுடைய சமூகத்தில் கேள்விக்குறி. ஆனால் தேவன் என்னை அவருக்கு உண்மை உள்ளவன் என்று கண்டபடியினால் என்னை எப்படி நடத்துறார் என்று எனக்கு தான் தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. அதான் சொல்றேன்ல, இந்த கால் ஒருவேளை பாலுக்கு வேண்டி முட்டி போட்ட கால். இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை, மாற்றிட்டா தெரியுமா? ஏன்? என்னை ஏதோ ஒரு விஷயத்தில் உண்மை உள்ளவன் என்று கண்டார்.
அவர் கண்டபடியினால் இந்த கனமான ஊழியத்தை என் கையில் கொடுத்தார். இந்த ஊழியத்தில் நான் உண்மை உள்ளவராக இருக்க என்னை இம்மட்டும் தாங்கி நடத்துகிறார். இது அவருடைய சுத்த கிருபை. அதனால தான் இன்னும் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த எச்சரிப்பு சத்தம் பொய்னா சொல்லு, மாத்திடுவாரு. இல்ல, ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் உன்னுடைய காரியங்களை உனக்கு சொல்லுகிறார். நீ கீழ்ப்படியல, அதனால அது உன்னிட்ட இருக்குது. அதனாலதான் உன்னுடைய உபத்திரம் என்ன செய்யல, போக மாட்டேங்குது. சிலர் நினைக்கிறாங்க என்கிட்ட உபத்திரவமே இல்லை. ஆனால் இருதயத்துக்கு தெரியும், என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் போராட்டம், என் மாப்பிள்ளைக்கு பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை, என் பிள்ளைக்கு பிரச்சனை, எல்லாம் தெரியும். ஆனால் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். இரு, என்ன பண்ணுறது? கையில் காசு வந்த உடனே எல்லாம் போமான்னு கேட்டால் போகாது. காசு உழைப்புக்கேற்ற கூலியை தந்திருக்கிறார் என் தேவன், அனுமதித்திருக்கிறார். ஆனால் உனக்கு புரட்டாசி தான் புறம்பு கிடைக்கு தெரியுமா? உன்னை புரட்டி போடும் சக்தி ஒன்று பிறமை இருக்கு. அதை நீ இன்னைக்கே நினைத்து மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். அதனால சொல்றார், 10 நாள் உபத்திரப்படுவாய். மரண பரியந்தம் உண்மையாய் இருந்தால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வாய். என் தேவனுக்கு தேவை உன்னிடத்தில் உண்மை. உண்மை மீன்ஸ் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவது. ஆமென். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது, இதுதான் உண்மை. உண்மையா இருந்து பாரு. அந்த உண்மையினுடைய ஊடாய் ஜெபம், உபவாசம், தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆராதனையில முதல் ஆளா வந்து உட்காரணும். முடியுமா? உண்மை சொல்றேன், இன்னைக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆராதனையுடைய தொடக்க பகுதி உண்மையா சொல்றேன், உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அண்ணன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்ததுனால, அண்ணன் வந்து தொடங்கிட்டாங்கன்னா இன்னைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்காது. அண்ணன் அங்கே இருந்ததுனால உண்மையா சொல்றேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா தேவன் எதையோ ஒன்றை நடத்தினார், அவருக்கு சித்தமானதை அவர் செய்து முடித்தார். யாவுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன். நீ பிரியமானவனா பிரியம் இல்லையான்னு உனக்கு தான் தெரியும்.